வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அபிஷேக் ஜெயவித் ஆக்டிங்கில் வெளிவந்திருக்க வித் லவ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கதையோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கூல் டேஸில் ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக லவ் பண்ணுறாங்க. பட் அந்த லவ் ஸ்கூல் டேஸில் சேரலை. இப்போ சான்ஸ் கிடைக்கும் போது அந்த லவ் சொல்லலான்னு போகும்போதே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்துடுது. அந்த லவ் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த மொத்த படத்தோடைய கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, நெகட்டிவ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முதல்ல நான் பாசிட்டிவ்ஸ்லேருந்து வரேன். மொதல் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய கதை தான். ரொம்ப சூப்பராகவே இருந்தது பார்க்கும்போது. அதாவது அந்த கதையை எடுத்த விதமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஸோ நான் கதையை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வைக்கிறேன். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அபிஷேக் ஜீவித்தோட ஆக்டிங் தான். ரொம்ப சூப்பராகவே அவர் நடிச்சிருந்தார். அவர் ஃபஸ்ட்டு படம் மாரி நடிக்கலை. அவர் ரொம்ப நேச்சுரலாகவே நடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஆக்டிங் ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் ஷான் ரோல்டன் பாட்டும் சூப்பராக கொடுத்துருக்காரு, பிஜிஎம்மும் சூப்பராக கொடுத்துருக்காரு. அவருடைய மியூசிக்கு எந்த குறையுமே இல்லை. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எடுத்த விதம் தான். ஸோ ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தையும் லவ் ஓரியன்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஸோ இது ஒரு பாசிட்டிவ். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய கேரக்டர் டிசைனிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம ஹீரோவான சத்யா கேரக்டர், அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அண்ட் ஹீரோயினான மோனிஷா கேரக்டர், அவங்களும் முக்கியமான கேரக்டர். அண்டு ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா தினேஷ். ஸோ அவர் எல்லா இடத்துலையும் வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி படம் இது கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஃப்ரெண்டு வச்சு எடுக்காமல் தேவைப்பட்ட சீனில் மட்டும் ஃப்ரெண்டு வச்சு எடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், எந்த ஒரு கேரக்டருமே இங்கே வேஸ்ட் பண்ணலை. ஒரு 2-3 கேரக்டர் வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட எல்லா கேரக்டர்ஸையும் இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணலை. அண்ட் மெயினாக அக்கா கேரக்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி, ஒரு பவராக ஸ்பீச் தர மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு மெயினான கேரக்டராக நான் சொல்கிறேன். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்துடைய டைரக்டரான மதன் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக எடுத்திருந்தார் இந்த படத்தில். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதாவது இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லியே ஆகணும். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்துடைய சாங் பிளேஸ்மெண்ட். ஒரு சில படங்களில் சாங் பிளேஸ்மெண்ட் ஒழுங்காக இருக்காது. இந்த படத்தில் அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐயோ காதலே பாட்டோட கேர்ள் வெர்ஷன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதோட பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து டுவர்ட்ஸ் எண்டிங் வரைக்கும் நல்லா எங்கேஜிங்காக காமெடியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி சூப்பராகவே இருந்தது படம். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்கூல் போர்ஷன்ஸ் தான். எல்லா படத்துலையும் ஸ்கூல் போர்ஷன்ஸ், காலேஜ் போர்ஷன் இருந்தால் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பண்ணுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குன்னு. பட் இந்த படத்தில் அப்படி பண்ண முடியாது. சூப்பராக இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸுக்குள்ளே நம்ம போயிடலாம். முதல் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த 2-3 கேரக்டரு வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2-3 கேரக்டர் யார் யாரெல்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் டேஸில் வருது. அது நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்பா கேரக்டரு. தேர்டு பார்த்துட்டிங்கன்னா அம்மா கேரக்டரு. அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா 2 சீனுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஒரே ஒரு ஷாட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க ஸ்கூல் டேஸ் அந்த சீன்லாம். ஸோ இந்த ஒரு கேரக்டர்லாம் அந்த படத்தோடைய கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு தோணுச்சு. அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தில் எனக்கு ஒரு 3 இடத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸ்கூல் டேஸில் ஒரு இடம், அண்டு செகண்ட் ஹாஃப்க்கு அடுத்து ஒரு இடம், அண்டு கிளைமேக்ஸில் ஒரு இடம் அப்படின்ட்டு 3 இடத்துல எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது புரிஞ்சிருச்சு. ஸோ அது நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன். இது எனக்கு நெகட்டிவாக இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோணியிருக்க நெகட்டிவாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.
அடுத்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் குறைய சொல்ல முடியாது. சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போச்சு. எப்படின்னா எந்திரிச்சு வந்துடலாமான்னு இருந்தது கிளைமேக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வச்சுருக்காங்க செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக போனாலும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல லேகாக போச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் தேட்டரில், அண்டு லவ்வர்ஸாகவும் போய் பார்க்கலாம். அண்டு இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பார்க்காம ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்த பிறகு இந்த படத்தை தேட்டரில் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு யோசனை இந்த படத்துக்கு வந்துடக்கூடாது. அவ்வளோ ஒரு சூப்பரான படம் இது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துடைய ரேட்டிங் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 8.9 அவுட் ஆஃப் 10. உங்களுடைய ரேட்டிங் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோலையோ அடுத்த ஷார்ட்ஸ்லையோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ், பை.